ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எந்த நோய்க்கு மருத்துவரை அணுகினாலும் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றனர் மருத்துவர்கள். இதயத்திற்கும் கால்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த சிறப்பு தொகுப்பில். மாறிவரும் உணவு பழக்க வழக்கம், பணியாற்றக்கூடிய சூழல் காரணமாக சர்க்கரை நோய், உடல் எடை அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்க தொடங்கியுள்ளன. இதனால் உலகளவில் சர்க்கரை நோயாளிகள் அதிகம் இருக்கும் நாடுகளின் எண்ணிக்கையில் முதலில் உள்ளது இந்தியா. இத்துடன் நின்று விடுவதில்லை. சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய இதய பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு போன்றவையும் வரும் 15 ஆண்டுகளில் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என்கிறது ஒரு ஆய்வு முடிவு. ஆனால் இதற்கு மருத்துவர்கள் சொல்லும் ஒரே தீர்வு அரை மணி நேரமாவது வாக்கிங் போங்க என்றுதான். அப்படி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் நடைப்பயிற்சியை பெரும்பாலானோர் முறையாக பின்பற்றுவதில்லை என்றும் கூறுகின்றனர் மருத்துவர்கள். எல்லாரும் கேட்கறது வாக்கிங் பண்ணா, நடைபயிற்சி பண்ணா எடை குறையுமான்னு. கண்டிப்பா குறையும். பட் ஆனா நடந்தா முட்டி வலிக்கும். அதுக்கு பயந்துட்டு நடக்காம இருப்பாங்க. அது நடக்காம இருக்கிறதுனால வெயிட் போடுவாங்க. வெயிட் போடுறதுனால அது மட்டும் இல்லாம கூட இருக்கிற சுகரு, இதய நோய் எல்லாமே அளவுக்கு அதிகமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம வாக்கிங் பண்றது ஸ்டார்ட் பண்ணணும். நடைபயிற்சின்றது முக்கியம். பாதத்திற்கு எந்த உறுத்தலும் வலியும் ஏற்படுத்தாத காலணிகளை அணிந்து கொள்வது, கரடு முரடு இல்லாத பாதைகளை தேர்ந்தெடுத்து செல்வது, வாரத்தில் 6 நாட்கள் தொடர்ந்து நடைப்பயிற்சி மேற்கொண்டால்தான் அதனின் பயனை முழுமையாக அடைய முடியும் என்கின்றனர். நம்ம காஸ்மஸ் நம்ம செகண்டரி ஹார்ட்னு சொல்லுவாங்க. அந்த செகண்டரி ஹார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வாக் போகும்போது நம்ம பிளட் கீழே இருக்க பிளட்டை மேலே பம்ப் பண்ணும் திருப்பி ஹார்ட்டுக்கு. ஸோ என்ன ஆகும்னா, நம்ம பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். நல்லா இம்ப்ரூவ் ஆகுதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஹார்ட்டோட ஃபங்க்ஷனும் கொஞ்சம் சீராகும். ஸோ அதனால என்னென்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே குறையும். வாக்கிங்ன்றது ஒரு 1/2 an hour கண்டினியூஸா பண்றது தான் ஒரு வாக்கிங். நீண்ட நாட்கள் நடக்காமல் இருப்பதன் மூலமாக எலும்புகள் திடத்தன்மை குறைந்து பஞ்சு போன்ற தன்மையை ஏற்படுவதால் எலும்பு முறிவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். குறிப்பாக பெண்கள் வீட்டு வேலை செய்வதோ வீட்டிற்குள் நடப்பதோ நடைப்பயிற்சி ஆகாது என்கின்றனர் மருத்துவர்கள். நடக்கதான் எலும்புல வெயிட் அதிகமாகும், போனோட டென்சிட்டி கூடும். நடக்கவே இல்லைன்னா எலும்பு பூ மாதிரி ஆயிடும். சரியா? ஸோ அதனால எவ்வளவு முடியுதோ நம்ம எல்லாரும் நடந்தணும். வேலை முடிச்சுட்டு 5 to 10 minutes கண்டிப்பா நடக்கணும். வீட்டில் இருக்கவங்கள பெரியவங்கள எழுந்து நடக்க வைக்கிறதே ஒரு பெரிய எக்ஸசைஸ். இதய பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு, இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், உடல் எடை அதிகரிப்பு, தூக்கமின்மை, மூட்டுவலி, முதுகுவலி என உடலில் ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு தீர்வாக அமையும் நடைப்பயிற்சிக்கு நாள்தோறும் அரை மணி நேரத்தையாவது ஒதுக்குவோம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுவரன்.